திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி AI ரோபோவை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் வழங்குகிறார்கள். திருமண விழாக்களில் உணவு தயார் செய்வதற்கு போதிய சிலிண்டர் இல்லாததால் கேட்டரிங் தொழிலாளர்கள் கடும் நெருக்கடியில் உள்ளனர். திருமண சீசன் தொடங்கிவிட்டது. ஆனால் சமையல் கலைஞர்களுக்கு இது போதாத காலம். சிலிண்டர் பற்றாக்குறையால் அவர்கள் கடுமையான சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய துர்பாகிய நிலை. கோவை மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட திருமண மண்டபங்களில் இந்த மாதம் 14, 15 மற்றும் 24, 25ஆம் தேதிகளில் ஏராளமான திருமண விழாக்கள் நடைபெற உள்ளன. ஆனால் அதற்குள் ஒரு பெரிய சவால் தோன்றியுள்ளது. அதுதான் சிலிண்டர் பற்றாக்குறை. இந்த நிலை காரணமாக திருமணங்களில் உணவு தயாரிக்கும் கேட்டரிங் தொழிலாளர்கள் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். எத்தனை வழிகளை பின்பற்றி டீலர்களை தொடர்பு கொண்டாலும் ஸ்டாக் இல்லை என்ற பதில்தான் கிடைக்கிறதாம். நாங்கள் ரெகுலராக எங்களுடைய டீலர்கிட்ட சிலிண்டர் முதலே புக் பண்ணி நாங்கள் சிலிண்டர் வாங்கி வச்சுக்குவோம். அதாவது ஒவ்வொரு கேட்டரஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கிச்சனில் ஒரு 20 சிலிண்டர் 30 சிலிண்டர் வாங்கி வச்சுக்குவோம். அதே மாதிரி திருமண மண்டபத்துக்கு போனோம்னா திருமண மண்டபத்திலேயே திருமண மண்டப உரிமையாளர்களே எங்களுக்கு உண்டான சிலிண்டர் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருமண மண்டபத்துக்கு போனோம்னா திருமண மண்டபத்தில் சிலிண்டர் இல்லை, நீங்களே சிலிண்டரை கொண்டு வந்துங்க, யார் சமையல் ஒப்பந்தம் எடுத்திருக்கீங்களோ அவங்களே வரும்போது எப்படி நீங்கள் மளிகை ஜாமான் காய்கறி பாத்திரத்துகள் கொண்டு வர்றீங்களோ அதே மாதிரி சிலிண்டர்களையும் நீங்களே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி திருமண மண்டப உரிமையாளர்கள் சொல்கிறாங்க. இது மிக முக்கியமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா சிலிண்டர் நாங்கள் கொண்டுட்டு போக முடியாது. எல்லா மண்டபத்திலையும் சிலிண்டர் மண்டப உரிமையாளர்கள் தான் கொடுக்குறாங்க. அதனால இப்போ அவங்களுக்கும் டீலர் சைட்லேருந்து சிலிண்டர் சப்ளை ஆகலைங்கிற காரணத்தினால அவங்க அப்படி ஒரு சூழ்நிலையை எங்க திணிக்கிறாங்க. இதை நாங்கள் எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு நேரமாக இருக்குது. 2-3 மாதங்களுக்கு முன்பே மண்டபங்கள் புக் செய்யப்பட்டிருந்தாலும் இப்போது ஏற்பட்டிருக்கும் நிலை துயரமானதுதான். இந்த தட்டுப்பாட்டை சமாளிக்க விறகடுப்பில் சமைக்கலாமா என்றால் அனைத்து உணவு வகைகளுக்கும் விறகடுப்பு கை கொடுக்காது. உங்களுக்கு இதனால எவ்வளவு பணம் இழப்பீடு ஏற்படும், அதே சமயம் விறகடுப்புல சமையற்கான வாய்ப்பு இருக்கா, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? ஆனால் விறகடுப்பில் சமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில ஐட்டம் தான் சமைக்க முடியுமே தவிர மற்ற நிறைய ஐட்டம் சமைக்க முடியாது. இன்றைக்கி நாங்கள் முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கஸ்டமர்கிட்ட மெனு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து மெனுவெல்லாம் ஃபைனல் பண்ணி அதுக்குண்டான ரா மெட்டீரியலெல்லாம் கொண்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ தோசை போட முடியாது. தோசைக்கல் சிலிண்டரில் தான் இருக்கணும்னா அது 4 மணி நேரம் 5 மணி நேரம் சூடாகணும். அதனால் அந்த ஒரு சில ஐட்டம் போட முடியாது. பிரியாணி மாதிரி ஐட்டம், கிரேவி, சாம்பார் இதெல்லாம் கூட விறகுல வச்சிடலாம். ஒரு சில ஐட்டத்தை விறகுல வைக்க முடியாது. இன்னொன்று அந்த அளவுக்கு பாத்திர இது மண்டபத்தில் இல்லை. விறகடுப்பில் சமைக்கக்கூடியான அடுப்பும் பாத்திர வசதிகளும் மண்டபத்தில் இல்லை. எல்லாமே இன்றைக்கி நவீனமயமானதுனால இண்டக்ஷனும் கேஸும் போனதுனால முதல்ல இந்த விறகடுப்பு இல்லாதனால இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கேட்டரிங் தொழிலில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகும். திருமண நிகழ்ச்சிகள் தடையின்றி நடைபெற சிலிண்டர் கிடைப்பதற்கு அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை திருமண மண்டபங்கள் மற்றும் கேட்டரிங் தொழிலாளர்கள் சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். திருமண நிகழ்ச்சி என்பது முன்பே நல்ல காலம் நேரம் எல்லாம் பார்த்து ஒரு முடிவு செய்த பின்பு அது செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாகும். அப்படி செய்யக்கூடிய நாளில் வரக்கூடிய 14, 15 மிக முக்கியமான முகூர்த்தங்களாக இருக்கிறது. அப்படி ஒப்பந்தம் செய்யப்பட்ட திருமணங்களுக்கு சமைப்பதற்கு அனைத்தும் ரெடி, ஆனால் சிலிண்டர் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கு. அது எப்படி சரி செய்ய போகிறோம் என்பது தெரியாமல் விதி பிலுங்கி நிற்கக்கூடிய இந்த சமையல் கலைஞர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுக்கான ஒரு உதவியை கொடுக்க வேண்டும். குறிப்பாக மருத்துவமனை, கல்வி நிலையங்களுக்கு எப்படி ஒரு முக்கிய அறிவிப்பு வந்ததோ அதே போன்று இவங்களுக்கும் ஒரு அறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் தரப்புல வச்சிருக்காங்க. கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்மானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி AI ரோபோவை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் வழங்குகிறார்கள்.